நான் இஸ்ரவேலின் தேவன், சிறையிருப்பிலிருந்து வருகின்ற என் ஜனங்களை நான் கைவிட மாட்டேன். பாழான மேடுகளுக்கு நான் நதிகள் ஏறி வர பண்ணுவேன். பள்ளத்தாக்கில் நான் ஊற்றுகளை தருவேன். நான் வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன். காய்ந்து போன நிலத்தை நான் தண்ணீர் ஊற்றுகளாக மாற்றுவேன். கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்க போகிறார். சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த இஸ்ரவேலை கர்த்தர் சந்தித்தார். சந்திக்கும் போது உங்களுக்குரிய காருண்யத்தை, உங்களுக்குரிய தயவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். சிறையிருப்புல வர்றாங்க, தாகமா இருக்கிறாங்க, காலியா இருக்காங்க, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். நான் உங்களுக்கு தண்ணீர் தடாகங்களை தந்துட்டு நான் மரங்களை நாட்டுவேன். நீங்க எழுந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சீரமைப்பு, ஒரு மீண்டும் கட்டுதல் உங்களுக்கு கர்த்தர்